கிரவுண்ட் ஜீரோன்னு ஹிந்தில ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உண்மையான நிகழ்வுகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். கதையாவே இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்கும். ஆனா இது கதையல்ல, நிஜம்னு நினைக்கும் போது அதை இன்னும் பிரமிப்ப பல மடங்கு கூட்டுது. காஷ்மீர்ல சோல்ஜர்ஸ் படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் ஒரு சோல்ஜரா தமிழ்ல ஒரு படம் நடிச்சு படம் ஹிட் ஆச்சுல்ல, அமரன். இந்த படத்துக்கு கூட அமரன் பாகம் 2ன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஒர்த்தான படமா தெரியுது. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சில பேர் படகுல போறத காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ரகசியமான இடத்துல ஒருத்தன் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாரையும் தீவிரவாதிகளாக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல போலீஸ் மேல ராணுவத்து மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு நாம கல்லால் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த காலம் போய் நம்ம கிட்ட துப்பாக்கிகள் வந்துருச்சுன்னு துப்பாக்கிகள் நிறைய காட்டுறாரு. இந்த துப்பாக்கிகள் எடுத்துக்கொண்டு போய் மிலிட்டரிக்காரங்க ஒவ்வொருத்தரோட தலைக்கு பின்னாடி வச்சு கரெக்டா சுட்டா போதும். ஒருத்தவனை கொன்னுட்டா 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். நினைச்சு பார், அந்த காசுல உங்க வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கலாம், உங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம். உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருன்னு அப்படி டெம்ப்ட் பண்றாரு. நிறைய மிலிட்டரிக்காரங்களை போட்டு தள்ளனா ஒரு புல்லட் பைக் கூட வாங்கலான்னு நல்ல ஆசையை தூண்டி விடுறாரு. அதுல ஒருத்தவன் மாட்டிக்கிட்டா அப்படின்னு டவுட் கேட்பான். கோலன்னு திட்டுவார். பயப்படக்கூடாது, நம்மளோட போராட்டத்துல எவ்வளவோ வீரர்கள் உயிரை இழந்திருக்காங்க, அதுக்காக பயந்துகிட்டு இருந்தா அவங்க எல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்க முடியுமா, இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமான்னு கேட்டு அவங்களை நல்லா ஊசி பேத்து வர்றான். நல்லா பிளான் பண்ணா நீங்க மாட்டிக்க வாய்ப்பே இல்ல, தனி ஆளா இருக்கிறவனை பார்த்து பின்னாடி இருந்து சுட்டா முடிஞ்சு போச்சுன்னு நல்லா ஏத்தி வர்றான். கட் பண்ணி இப்போ காஷ்மீர்ல ஒரு மார்க்கெட் பகுதியை காட்டுறாங்க. ஒரு சிங்கும் ஒருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்க பக்கத்துல டீ கடையில ஏதோ சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கும்போது, காசு வேண்டாம், நீங்களும் பாவம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க, வேண்டான்னு. இருந்தாலும் கேட்காம ரம்ஜானா மொஹரமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது போல, அதை கொண்டாட போறாங்க போல, அதுக்காக கிரௌடு ஃபண்டிங் வாங்கிட்டு இருக்காங்க, கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலெக்ஷன் உண்டியல்ல பணத்தை போட்டு விட்டுட்டு இங்க பாதுகாப்பு பணியில இருக்கும்போது சிங் ஒருத்தர் நான் சூச்சு போயிட்டு வரேன், கவனமா இருந்து சொல்லிட்டு சூச்சு போறார். அப்படி போற கேப்ல ஏதோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுட்டு ஓடியாந்து பார்த்தா இங்க அந்த வீரன் சுட்டு கிடக்குறான், செத்து கிடக்குறான். உடனே வீரர்கள் ரவுண்டு கட்டி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் உயரதிகாரி சத்தம் போடுறார். ஏன்னா இப்ப இறந்தவனோட போட்டோவை இங்க ஒட்டியாச்சு, வாரம் ஒரு 3-4 கொலை விழுந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடக்கிற விஷயம் எல்லாம் இப்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் கடந்த சில வாரங்கள்ல டபுள் த மர்டர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதை எப்படியே விட முடியாது, இவங்களை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப திறமையான பசங்க வேணும், கூப்பிடியா நம்ம ஹீரோவை அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு மிஷன்ல இருக்கிறார். அவரும் காஷ்மீர்ல தான் இருக்கிறார். காஷ்மீர்ல ஒரு வீட்டு மேல இவங்க தீவிரவாதிகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. 3 தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு இவங்களுக்கு இன்டெல் வந்திருக்குது. ஆனா உண்மையிலே உள்ள இருக்கிற தீவிரவாதிகளா இல்ல பொதுஜனமானு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேற வழி இல்லைன்னு சும்மா லைட்டா செவத்துல சுட்டு பாட்டுறாங்க. அப்படி சுட்டு பார்க்கும்போது பதிலுக்கு துப்பாக்கி சூடு வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறவங்க தீவிரவாதிங்க, யாராவது கதவை திறந்து பார்த்தாங்கன்னா பொதுஜனம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இல்ல பயந்து ஓடி ஒளிஞ்சா கூட பொதுஜனம்னு முடிவு பண்ணிக்கலாம். திருப்பி துப்பாக்கி சூடு வந்தா தீவிரவாதிகள்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆடு மேய்க்கிற குரூப் உள்ள வந்து மாட்டிக்குது. அவங்க எல்லாம் கண்ணாபின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் தீவிரவாதிகள் தான். பதிலுக்கு இவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. பட் 4 இடத்துல இருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் வந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்டெல் என்ன சொல்லிருக்குன்னா 3 பேர் தான் சொல்லிருக்கு. அப்ப அந்த 4வது ஆள் யாருன்னா ஒரு ஸ்னைப்பர், ஏதோ மர பொந்துக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கான். எங்க இருந்து சுடுறாங்கிறது நம்ம பசங்களுக்கு தெரியல. திருப்பி சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் அடிபட்டு செத்துட்டான். இதுல வேற அந்த ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் நடுவுல வசமா மாட்டிக்கிட்டு இருக்க, அவனை காப்பாத்துறோம்னு நம்ம ஹீரோ நான் முன்னாடி போறேன், டைவர்ட் பண்ணுங்க, அந்த குழந்தைய காப்பாத்திடலாம்னு நினைக்கிறார். புகை குண்டை போட்டு விட்டுட்டு புகைக்கு மத்தியில் அவர் ஓடுவார். அதே சமயம் இவனை சுட்டுப்புறான். சுட்டவதும் கீழே விழுந்துறாப்ல. ஐயோ போச்சேன்னு மித்த ஆட்கள் பதறுவாங்க. அதே சமயம் ராக்கெட் பாம் எடுத்து ஒருத்தவன் அடிக்கிறான். பூம்னு வெடிச்சு சிதறுது. அவ்வளவுதான், நம்ம ஆட்கள் எல்லாம் சோலி முடிஞ்சு போச்சோன்னு நினைப்போம். கொஞ்ச நேரம் யான அமைதி. பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் சாகல, தோல்ல தான் அடிபட்டு இருக்குது. விருட்டுன்னு உள்ள போய் அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டு வந்துடுறாரு. நம்ம மித்த ஆட்களும் சாகல, அவங்களும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கிறாங்க. மறுபடியும் ராக்கெட் அடிக்கும் போது அவன் கையில சுட்டுறாங்க. இன்னொரு ஸ்னைப்பர் அவனையும் சுட்டு கொண்டாச்சு. கையில அடிபட்டவன் வண்டி ஏறி தப்பிச்சு போக பார்க்கும்போது அவனை டிரைவர் சீட்லயே வச்சு பலி கொடுத்துறாரு. வண்டி அப்படியே ரிவர்ஸ்லயே வந்து முட்டிக்கிட்டு நிக்கும். எப்படியோ 4 பேரையும் போட்டு தள்ளி இந்த மிஷன்ல சக்சஸ் பண்ணியாச்சு. அடுத்து இவருக்கு ஒரு அழகான குடும்பம், பொண்டாட்டி, 3 பிள்ளைங்க. கடைசியா இப்ப வேற ஒரு குட்டி குழந்தை, குட்டி பாப்பா இருக்குது. இது பத்தாதுன்னு 4வது அடி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சார். அப்புறம் இப்போ நடப்புக்கு வந்தா கோடு வேர்டுல தீவிரவாதிகள் ஏதோ பேசிக்கிறாங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சில. அந்த கோடு வேர்டை மட்டும் நம்ம ஆட்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த கோடு வேர்டோட அர்த்தம் என்னங்கிறது நம்ம ஆட்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கோடு வேர்டு பரிமாற்றம் நடந்திருக்குது. அதுல அவங்க ஒரு விஷயத்தை இந்த L2ன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும். அந்த கோடு வேர்டோட அர்த்தம் கார். அதை இந்த தடவை பயன்படுத்திருக்காங்க. அப்போ காரை வச்சு ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறார். அப்புறம் வழக்கமா ஒரு 60 செகண்டுக்குள்ள இந்த கோடு மெசேஜை கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனா இந்த தடவை 60 நிமிஷத்துக்கு பதிலாக 120 நிமிஷம் வரைக்கும் கம்யூனிகேஷன் போயிருக்குது. அப்போ பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். காரை வச்சு மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏரியா இல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியா, இந்த மாதிரி இடங்கள்ல பெரிய தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. அங்க செக்யூரிட்டியை ஏற்கனவே இருக்கிறத விட 2 மடங்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ உத்தரவு போடுறார். அதுக்குள்ள ஒரு அனாலிசிஸ்ட் இன்னொரு கோடு வேர்டை டீ கோடு பண்ணி
பண்ணி கண்டுபிடிக்கிறார். பாம்னு வருது. அப்ப கார்ல பாம் வச்சு வெடிக்க வைக்க போறாங்க. அடுத்த ஒரு வேர்டை டீகோட் பண்றாங்க. கிங்னு வருது. கிங்கா யார மீன் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது காஷ்மீரோட சிஎம் இப்ப இங்க கான்ஃபரன்ஸுக்கு வராரா. அப்ப அவரை போட்டு தள்ளுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லி உடனே அங்க இருந்து முடுக்கி வைக்கப்படுறாங்க. அந்த பக்கம் ஒரு கார்ல ஏதோ பாம அடிக்க வைக்கிறாப்ல காட்டுறாங்க. ஒரு காரா என்ன வண்டின்னு தெரியல, ஏதோ ஒரு வண்டியில பாம் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு குரூப் தீவிரவாதிங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிலிட்டரி வண்டிங்க 10க்கும் மேற்பட்ட வண்டிகள் வேக வேகமா இங்க வருது. கான்ஃபரன்ஸ் நடக்கிற அந்த ஏரியா பக்கம் வண்டி எல்லாம் உள்ள வந்ததுமே கேட்ட சாத்துறான்னு சொன்னதும் கேட்ட சாத்துறாங்க. கேட்ல செக்யூரிட்டிக்காக நம்ம மிலிட்டரிக்காரங்க சில பேர் இருக்காங்க. அப்புறம் இன்னும் தொடர்ந்து முன்னோக்கி வந்து அங்க மிலிட்டரியோட பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டே உள்ள போறாங்க. உள்ள வந்தா கான்ஃபரன்ஸ்ல மினிஸ்டர், கவர்னர் எல்லாரும் இருக்கும்போது மிலிட்டரி உள்ள இறங்குது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன மிலிட்டரி உள்ள வருதுன்னு. ஆபத்து இருக்கு, உங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொன்னதும் அவங்க எழுந்திருச்சுறாங்க. எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு அனுப்புறாங்க. பொதுமக்களை அங்க ஒரு 4 எக்ஸிட் இருக்கு. எல்லா எக்ஸிட் வழியாவும் பதட்டப்படாம போங்கன்னு பொதுமக்களையும் அனுப்பியாச்சு. இவ்வளவு இங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல பார்த்தா 2001 பாராளுமன்றத்தின் மேலேயே தாக்குதல் நடத்தாங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க தீவிரவாதிங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு இந்திய இறையாண்மைக்கு இவங்க சவால் விட்டுருக்காங்கன்னு இன்டர்வியூ கொடுத்திருப்பார். அந்த தாக்குதல முன்ன இருந்து நடத்துற ஒருத்தவர் இருக்கிறார். அதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட் ஒருத்தவர். ஏதோ பாபான்னு கூப்பிடுறாங்க அவரை. ஒரு தீவிரவாத அமைப்போட தலைவர். இதுவரை இந்தியாவில் நடந்திருக்கிற 13 தீவிரவாத தாக்குதலுக்கு அவர் தான் தலைமையா. இதெல்லாம் பழைய நியூஸ் தம்பி. லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது இருந்தா சொல்லுன்னு உயரதிகாரி சத்தம் போடுறார். உடனே ப்ரொஜெக்ஷன்ல லேட்டஸ்ட் நியூஸ் என்னங்கறத சொல்றாங்க. அந்த பாபாவோட போட்டோ எப்படி இருக்கும்னு நிறைய டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. பட் எதுவும் உருப்படியா இருக்கிறாப்ல தெரியல. வேற ஏதாவது லீடு இருக்கான்னு கேட்டா ஒத்தாலோட போட்டோவை காட்டுறாங்க. இவன் தான் அந்த பாராளுமன்ற தாக்குதலை முன்ன இருந்து நடத்தினவன். டெல்லியில தான் இருக்கிறான். அவனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல ட்ரேஸ் பண்ணா பத்தாது, பிடிக்கணும்னு சத்தம் போறாரு. அப்ப நம்ம உயரதிகாரிக்கு போன் கால் வருது. அட்டெண்ட் பண்றாப்ல. தீவிரவாதிகளோட தலைவன் காசி பாபாவோட அந்த மெசேஜ் நானும் கேட்டேன். 2 நாள் டைம் கொடுங்க சார், ஜெய் ஹிந்த் அப்படின்னு போனை கட் பண்றாரு. பாராளுமன்ற தாக்குதலை முன்னிருந்து நடத்துறவன் தாரிக்னு ஒருத்தன். டெல்லியில இருக்கிறா சொன்னாங்கல்ல, அவன் இப்போ ஸ்ரீநகர் ஏரியா பக்கம் வந்துட்டதா செய்தி வருது. ஸ்ரீநகர் பக்கம் வந்துட்டு இருக்கானா. நம்ம உடனே புறப்பட்டு போகணும்னு ஒரு லேடி வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஹெலிகாப்டர்ல ஸ்ரீநகருக்கு வந்து இறங்குறாங்க. மிலிட்டரி ஆட்கள் வந்து அவர்களை வரவேற்று கூட்டிட்டு போறாங்க. தாரிக்கோட போட்டோ காமிச்சு இது ரொம்ப கான்ஃபிடன்டான விஷயம், இது இந்த ஆபரேஷன் டீமை தவிர வெளியில போக கூடாதுன்னு அந்த லேடி சொல்றாங்க. இன்னும் 2 மணி நேரத்துல அவன் இங்க ஸ்ரீநகருக்கு வந்துருவான் தாரிக். அந்த பையில கோலியம் கிராப்ல அமைக்கப்படணும்ங்கறாங்க. இங்க மிலிட்டரி ஒரு டீம் நம்ம ஹீரோவோட தலைமையிலையும், போலீஸ்காரங்களோட டீம் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு டிஎஸ்பி அவரோட தலைமையிலையும் 2 டீம் ஒன்னா ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சஞ்சீவ் சர்மா கேப்டன் உத்தரவு போடுறார். ஆனா நம்ம ஹீரோ தாரிக்கை நம்ம அரெஸ்ட் பண்ண கூடாதுங்கறாப்ல. ஏப்பா அப்படி சொல்றேன்னு விரோதிகாரி கேட்டா, இங்க ஸ்ரீநகர்ல லோக்கல் கேங் ஒன்னு தெரியுது. பிஸ்டல் துப்பாக்கிகளை வச்சு மிலிட்டரிக்காரங்களை சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க, போலீஸ்காரங்களை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோடு மெசேஜ் வரும். அப்படி ரீசெண்டா வந்த ஒரு கோடு மெசேஜ் நம்ம டீகோட் பண்ணோம். இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடந்தப்போ அதே மாதிரி ஒரு கோடு மெசேஜ் எங்களுக்கு வந்தது. அந்த மெசேஜ் ஆல்மோஸ்ட் ஃபெமிலியரா இருந்தது. கோட முழுசா ஆல்மோஸ்ட் நாங்க கிராக் பண்ணோம். ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா, கிங் மேல பாம் போட்டு துப்பாக்கி சூடெல்லாம் நடத்த போறோம்னு போட்டிருந்தாங்க, காரை பயன்படுத்த போறோம்னு போட்டிருந்தாங்க. கிங்ன்றதுனால காஷ்மீரோட சிஎம் அவங்க டார்கெட் பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்தியாவோட பிரதமர் தான் டார்கெட்ங்கிறது தாக்குதலுக்கு பிறகுதான் தெரிய வந்ததுங்கறாப்ல. அந்த பாபாவோட கேங்குக்கும் இங்க இருக்கிற இந்த பிஸ்டல் கேங்குக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. சோ அவனை பிடிக்காம அவனை ஃபாலோ பண்ணணும், ட்ராக் பண்ணணும். தாரிக்கை விட மேல இருக்கிற சில பேரை பிடிக்க முடியுங்கிறா. ஆனா உயரதிகாரியோ இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ பிடிக்கிற வேலையை மட்டும் பாரு. தாரிக்கை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா காசி பாபாவோட இடத்த அவன் மேபி காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறாப்ல. காசி பாபா தான் நாடாளுமன்ற தாக்குதலுக்கு காரணமானவன், அவன் எனக்கு வேணும்னு சத்தம் போறாரு உயரதிகாரி. அப்ப இந்த பிஸ்டல் கேங்க பத்தி 70 வீரர்களை அவங்க சுட்டு கொண்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, அவங்கள பிடிக்க வேண்டாமா? இந்த கோடு மெசேஜ் அனுப்புறவங்க அவங்களோட பின்னணி ஆட்கள் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. அதன் பிறகு இந்த தாரிக்கை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கங்கறாப்ல. ஆனா அந்த லேடியும் இவரும் அதுக்கு ஒத்துக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாத்துக்கிட்டு இருக்குது. தாக்குதல் நடந்திருக்குது, காரணமானவங்க சில பேரையாவது நம்ம அரெஸ்ட் பண்ணணும், அது நியூஸ்ல ஓடணும்னு அந்த அம்மா சத்தம் போடுது. இல்லன்னு நம்ம ஆளு சத்தம் போட்டு இவன் பேசிட்டு இருக்கும்போது ஜெனரல் அவரு கேப்டன்ல ஜெனரல் அவர் அவங்க சொல்றது கரெக்ட் தான், பிஸ்டல் கேங்க வேற விதத்துல நாம பிடிச்சிக்கலாம். இப்போ பார்லிமெண்ட்டையே தாக்கியிருக்கானுங்கன்னா அதுதான் நம்மளோட பிரியாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறார். அது உத்தரவுன்ட்டார். இப்போ நம்ம ஹீரோவால வேற எதுவும் பண்ண முடியாது. டிசம்பர் 15ஆம் தேதி 2001 வருஷம் ஸ்ரீநகர்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஸ்ரீநகர் பக்கம் ஒரு லாரி, பெரிய லாரி ஒண்ணு வந்துட்டு இருக்குது. அந்த லாரிக்கு எதுக்க வேற ஒரு லாரி ப்ராப்ளமா நிக்குது. 2 பேர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மலைப்பகுதி. முன்னாடி இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணாதான் பின்னாடி போற வண்டி போக முடியும். நேரமாகுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா 1 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. அதே சமயம் பின்னாடி வேற ஒரு லாரி வந்து நிக்கும். அப்புறம் 2 பேரும் இந்த லாரிக்குள்ளேயே ஏறி துப்பாக்கி முனையில தாரிக்கை அரெஸ்ட் பண்றாங்க. உயரதிகாரிகளோட தாரிக்கையும் அரெஸ்ட் பண்ணி ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. அந்த அம்மா நம்ம ஹீரோவையே ஒரு மாதிரியா பார்த்துட்டு போகுது. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம் பொண்ணு பிள்ளை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போனா பாதுகாப்புக்கு துப்பாக்கியோட ஒரு சோல்ஜர் வந்துட்டு இருக்காரு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, சரி கூட வேற யாரும் அனுப்பணும்னு கேட்டா சாண்டா கிளாஸ் வேணும்னு கேக்குது அந்த குழந்தை.
அனுப்பலாம்னு சொல்லி சமாளிச்சு எப்படியோ ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூல்ல போய் இறங்கியாச்சு. பஸ்ல இருந்து ஸ்கூலுக்குள்ள போற அந்த கேப்ல பசங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு உள்ள கூட்டு போங்க, டீ சாப்பிட்டு வரேன்னு ஒரு சோல்ஜர் டீ சாப்பிட போற இடத்துல பின்னாடி இருந்து தலையிலேயே துப்பாக்கியால சுட்டி எவனோ கொல்றான். குழந்தைங்க எல்லாம் பதறி அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட குழந்தைய அழுதுட்டு இருக்குது. ஒரு நொடியில இங்க ஒரு குடும்பம் நாசமாயி ஒருத்தி விதவை ஆயிட்டா. மித்த வீரர்கள் எல்லாம் நம்ம ஹீரோ உட்பட எல்லா பேரும் விதவையா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வராங்க. ஸ்கூல் வாசல் வரைக்கும் வந்திருக்காங்களே, பாதுகாப்பு இருந்த சோல்ஜரையும் சுட்டிருக்காங்களே, என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆனா பயந்து பயந்து அனுப்புறாப்புல ஒரு சூழல் எனக்கு வரக்கூடாது, ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறா. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறான் நம்ம பையன். அந்த பிஸ்டல் கேங்கோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அவங்கள பிடிக்க முடியாதான்னு கேஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. பிள்ளைகளை போய் பார்த்துட்டு அடுத்து வேலைக்கு ஓடியான்ட்டார். திடீர்னு நம்ம ஹீரோட முகத்துல ஒரு சந்தோஷம். உடனே ஒரு டீமை அந்த நேரத்துல கூப்பிட்டு விட்டுருக்காரு. எல்லாம் தூங்கி விளைஞ்சிட்டு இருக்காங்க. பெரும்பாலான தாக்குதல்கள் எல்லாம் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரை சாயந்தரம் 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நடக்குது. ஏன்னு கேக்குறாரு. இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க டீம். ஏன்னா அந்த டைமிங்ல தான் காலேஜ் படிக்கிற பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. அப்பதான் தாக்குதல் நடக்குது. ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு காலேஜ், ஒரு பாலிடெக்னிக் 3 பேரை சொல்றாரு. அவங்க எல்லாம் காலேஜ் முடிஞ்சு வெளியில வந்ததுமே அந்த காலேஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமான மார்க்கெட் ஏரியால தான் அந்த தாக்குதல்லாம் நடந்திருக்குது. அப்போ காலேஜ் முடிச்சுட்டு காலேஜில் இருக்கிற அந்த இளைஞர்கள் தான் இந்த தாக்குதல் எல்லாம் நடத்துறாங்க. இளைஞர்கள் கையில கல்லுக்கு பதிலா துப்பாக்கியை கொடுத்து யாரோ நல்லா ஏத்தி விடுறாங்கிறத நம்ம ஹீரோ அருமையா கணிச்சிட்டாரு. டீம்ல ஒருத்தன் காலேஜ் பாய்ஸ் தான் பண்ணிருக்கணுங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றான். கரெக்டா கெஸ் பண்ணவர் புதுசா கல்யாணம் பண்ணவர் போல. புது பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறா. ஒரு சிங்கு காலேஜ் பசங்க பண்ணிருப்பாங்களா சார் அப்படின்னு டவுட் கேட்க, இது காஷ்மீர், எதையுமே இங்க கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. உடனே நம்ம புது மாப்பிள்ள அப்ப ஒண்ணு பண்ணுவோம், காலேஜுக்குள்ள புகுந்து எல்லாரையும் பிடிச்சி ஜெயில அடைச்சு நம்ம விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கலாம்னு பேசுறாரு. இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணா மக்களும் நல்லா இருக்கிற இளைஞர்கள் கூட பயப்படுவாங்க, தப்பான வழிக்கு போயிடுவாங்க. அந்த 3 காலேஜையும் நாம வாட்ச் பண்ணணும். எவனாவது ஒருத்தன் வழிய வந்து நம்ம கிட்ட மாட்டுவான். நாம தொடர் கண்காணிப்பை வலுப்படுத்திக்கிட்டே போனா போதுங்கிறாப்ல. அதே மாதிரி கண்காணிப்புல மிலிட்டரி ஈடுபடுது. ஹீரோவும் தான். மிலிட்டரி ஆட்கள் எல்லாம் இப்போ உஷாராகி டபுளா இருக்கிறாங்க, ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் யாரும் அவங்கள பின்னாடி இருந்து தலையில சுடல. ஆனா அவங்கள வெளியில வர வைக்கணும்னா, ஒருத்தரையாவது பிடிக்கணும்னா யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து தனியா போகணும். நான் அந்த ரிஸ்க் எடுக்க போறேன்னு ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு தனியா போறேன்னு கிளம்பிட்டார். புதுமாப்பிள்ள வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ. அதுவும் ஹாயா ஹெட்போனை மாட்டிக்கிட்டு வாக்கி டாக்கி அதுக்கு பேர் என்னது, வாக்மேன, அதுல பாட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறார். கதை நடக்கிற காலகட்டம் 2001. அந்த பீரியட்ல எல்லாம் ஸ்மார்ட் போனு, மெமரி கார்டு, இன்டர்நெட் அதெல்லாம் இருந்துச்சா இல்லையா கூட தெரியல. கேசட்ல பாட்டு கேட்கறதுதான் பிரபலம். இப்படி இவர் ஒருத்தர் தனியா அதுவும் பாட்டு கேட்டுட்டு திரியத பார்த்ததும் எவனோ ஒருத்தவன் துப்பாக்கி எடுத்துட்டு வரான். தலைக்கு பின்னாடி வச்சு காத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு அடி, துப்பாக்கியோ புடிங்கிட்டார். பொலின்னு அற. பேர் என்னன்னு கேட்டா ஹசைன் அவன் பேரு. ஒரு ஆளை சுட்டா 5000 ரூபாய் தரதா ஒருத்தவன் சொன்னதா சொல்லி அதனால ரிஸ்க் எடுத்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஒரு யூனிஃபார்ம் கிடைச்சா 5000 ரூபாய், ஒரு ஆளை கொண்டா 5000 ரூபாய். எங்கடா மீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா என்ன விட்டுருங்க அழுதுட்டு இருக்கான். பொலின்னு அடி விழுகுது. எங்க மீட் பண்ணணுங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணுவானா. சரி எவ்வளவு துப்பாக்கி இருக்குதுன்னு கேட்டா அவன் சொல்ல தயங்குறான். அம்மா உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சு வீட்டுக்கு போறாங்க. ஒரு வீரனை வெளியில நிப்பாட்டிட்டு இவர் அவன் கூட வீட்டுக்குள்ள வராரு. தங்கச்சி ஓடியா அந்த அண்ணான்னு கட்டி பிடிக்குது. ஒளிஞ்சுக்கிட்டு மிலிட்டரிக்காரரான நம்ம ஹீரோவா பாக்குது. அம்மா மிலிட்டரிக்கார ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு ஒன்னும் புரியல அம்மாவுக்கு. இங்க நிறைய டிராயிங்ஸ் கையிலேயே யாரோ வரைஞ்சிருக்கிறத, போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிறத கவனிக்கிறார். எத்தனடா துப்பாக்கி வச்சிருக்கேன்னு அடிச்சிருப்பாப்ல. ஒரு துப்பாக்கி தான், ஆனா தோட்டா நிறைய இருக்குன்னு சொல்லியிருப்பான். தோட்டாவை தான் இப்ப வாங்குறதுக்கு வந்திருக்கிறார். பேகுல இருந்து நிறைய தோட்டாவை கையில கொட்டுறான். இவ்வளவுதானா, இன்னும் இருக்கான்னு கேட்டா இவ்வளவுதான் சார் அப்படிங்கிறான். அந்த வீட்டு குழந்தை நம்ம ஹீரோவோட இடுப்புல இருக்கிற அந்த துப்பாக்கியை பார்த்து பயப்படுது. தண்ணி எல்லாம் கொடுக்குற அந்த பையன், ஏண்டா எந்த நம்பிக்கையிலடா நீ துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில தெரியற, நீ வாட்டுக்க சுட்டுட்டு செத்து போயிடுவ, இல்ல ஜெயிலுக்கு போயிடுவ. தீவிரவாதியோட குடும்பம்னு இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் உனக்கு தெரியாதா, சுத்தி இருக்கிறவங்க தீவிரவாதி குடும்பத்தை எப்படி நடத்துவாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டா தப்பு பண்ணிட்டு சார் மன்னிச்சுக்கங்க சார் அழுகுறான். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்கன்னு கதறான். ஒரு கால் இந்த தாக்குதலின் போது நான் செத்துட்டா என் குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறதா அவங்க சொன்னாங்க, அந்த நம்பிக்கையில தான் அப்படிங்கிறான். வேற தப்பு பண்ணது நான் தான், வேணா என்ன கொன்னுடுங்க, அட்லீஸ்ட் என் குடும்பத்துக்காவது அந்த 50,000 ரூபாய் கிடைக்குமே, உங்களுக்கும் மெடல் கிடைக்கும்ல, என்ன கொன்னுடுங்கன்னு கேட்கறான் அந்த பையன். ஆமா இங்கேயே உன்னை என்னால சுட முடியும், ஆனா 50,000 வச்சுக்கிட்டு உன் குடும்பம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். அவன் முழிக்கிறான். இப்பதான் புத்தி வேலை செய்யுது. 50,000 வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள தான் சமாளிக்க முடியும். அவனோட தங்கச்சியை கூப்பிட்டு பர்ஸ்ல இருந்த காசை கொஞ்சம் கொடுக்குறார். இவ்வளவு அழகா ஓவியம் வரையக்கூடிய உன் கையில துப்பாக்கி எதுக்குடான்னு சும்மா கேட்டுட்டு அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு. மிலிட்டரி யூனிஃபார்ம்ல இல்லாம மஃப்டில ஒரு ஆளு இவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறார். ஏன் அரெஸ்ட் பண்ணு கேட்டா, அரெஸ்ட் பண்ணா அடிச்சு மிரட்டினா கூட அவன்கிட்ட தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் தான் நம்மளால கறக்க முடியும். ஆனா அவனுக்குமே தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ மேல இருக்குது. பெரிய ஆட்கள் மேல இருக்கிறானுங்க, அவங்க இனிதான் கான்டாக்டே பண்ணுவாங்க, பிடிக்க முடியுங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம இவ ரொம்ப ஏழை, சாப்பாட்டுக்கே வீட்டுல கஷ்டம், வயிறு நிறையாதப்போ மூளை வேலை செய்யாது. அதுதான் இந்த தீவிரவாதிகளோட மூலதனம். ஒரு யூனிஃபார்முக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அதுக்கு இந்த பசங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு அட்வைஸ் போடுறாரு.
இருக்கார். ஜன்னல்ல இருந்து ஒரு சின்ன பையன் அதை பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க. அப்புறம் அனியா அப்படியே சில நாட்கள் போகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சு கொடுத்து விட்டுருக்கான். அதுல மீட் பண்ண போற இடம் நேரம் 11 PM நைட்டு 11 மணின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனும் அங்க வரா. வரும்போது பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சுட்டு வந்ததுனால துப்பாக்கியால சுட போறாருன்னு நம்ம ஹீரோவும் துப்பாக்கி மேலேயே கை வச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் கை எடுத்துட்டு நார்மலா பேச சரி இவன் ஒன்னும் த்ரெட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவரும் கை எடுத்துட்டு நார்மலா பேசுறாரு. உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் முழுசா சொல்லல. திடுதுப்புன்னு ஒரு ராணுவ வீரர்கிட்ட மாட்டிக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு தெரியல. நீங்க நினைச்சிருந்தா என்ன சுட்டு மெடல் வாங்கியிருக்கலாம், இல்ல என்ன பிடிச்சி சித்திரவதை பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் செய்யாம வீடு வரைக்கும் வந்து என்ன விட்டுட்டு போனீங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளா தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களை நம்பி ஒரு மேட்டரை சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். தன்னை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வேலைக்குள்ள இழுத்து விட்டான்ல அந்த ஆள் இருக்கிற இடம் இவனுக்கு தெரியுமா. அவங்க அடிக்கடி பேசிக்கிட்டதுல யாருக்காவது அடிபட்டு குண்டடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்களா. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வயசான டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரா. அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா. இது வரைக்கும் நம்மால மேட்டரை சொல்றாங்க. அந்த டாக்டர் அடிபட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரே டாக்டர் தான். சின்ன தீவிரவாதியில இருந்து பெரிய தீவிரவாதி வரைக்கும் எல்லாரோட இடத்துக்கும் இந்த டாக்டர் போயிட்டு வருவாரு. அவரை பிடிச்சு அவர்கிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம்னா பெரிய தலை வரைக்கும் பிடிச்சிடலான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறார். அதுக்காகவே நீ போய் அவனை பாருன்னு நம்ம பயில அனுப்பிச்சு வைக்கிறார். இவனும் போறான். தன்னை இந்த வேலையில இழுத்து விட்டாப்ல அவர்கிட்ட போறான். அவன் சுருட்டு அடிச்சுக்கிட்டு இந்த அடி ட்ரை பண்ணு கொடுக்க நம்மால குடிச்சு பார்த்துட்டு இருமிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு. உன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம படைக்க வேணும். உன் காலேஜ்ல கூட படிக்கிற பசங்களை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட கூப்பிட்டு வாங்குறாப்ல. அப்படி ஒருத்தவன கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர முயற்சி பண்ண அவன் நிறைய கேள்வி கேட்கறாங்கடா. நம்ம அந்த பையன் இங்க பாரு இப்படி சண்டை போட்டு செத்து போனா நமக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்றாரு அவரு. அதுக்கு இந்த சின்ன பையனும் அதை பத்தி நான் சொன்னேன். ஆனா அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன கேள்வி கேட்கறான் தெரியுமா. அமெரிக்காவோட ட்வின் டவர்ஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதில்ல. அந்த பிளைட் தாக்குதல்ல மூளையா செயல்பட்டது ஆனா அவரு ஏன் அந்த பிளைட்ல உட்காரல, ஏன் அவருக்கு சொர்க்கத்துல சீட்டு வாங்குறதுக்கு ஆர்வம் இல்லையா அப்படின்னு அவன் நக்கல் பண்றான்னு சொன்னதும் இவனுக்கு வெறுட்டுன்னு கோவம் வருது. பேசிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ காலடி சத்தங்கள் கேட்க என்னன்னு பார்த்தா மிலிட்டரி மேல வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ உட்பட துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஆட்கள் சுடுறாங்க. சமாளிக்க முடியாது, தப்பிச்சுதான் போயானுங்கிறாப்ல ஒரு சூழல். கூடவே அந்த சின்ன பையனும் துப்பாக்கி எடுத்துக்கிறான். ஜன்னல் வழியா எகிரி குதிச்சுட்டு வாடா தப்பிச்சிடலாங்கிறாப்ல. ஜன்னல் வழியா அவன் எகிரி குச்ச பிறகு சும்மா கடமைக்குன்னு 2 இடத்துல எங்கேயோ சுட்டுவிட்டு சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்கும். பின்னாடியே அந்த சின்ன பையன் குதிச்சு அவன் எங்க போனாலும் பின்னாடி இவனும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். பின்னாடியே நம்ம ஆட்களை விரட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு சின்ன சின்ன படகுகள்ல எப்படி ஜம்ப் பண்ணி போறாங்கன்னு பாருங்க. அப்புறம் ஒரு பாலத்து மேல ஏறும்போது நம்ம ஹீரோ குறிபாத்து அந்த சின்ன பையனோட காலில் சுட்டுறார். முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவனோட தோல் பட்டையில சுட்டுறார். அந்த நிலைமையிலையும் கீழே ஒரு படகுல ஏறி அவங்க எஸ்கேப் ஆறானுங்க. இதுதான் இவருக்கு வேணும். ஏன்னா அப்பதான் டாக்டரை தேடி போவாங்கன்னு எதிர்பார்த்தாப்லயே டாக்டர் கிட்ட தான் அந்த வயசான டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இவங்கள பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. அந்த சின்ன பையனோட கால்ல நல்ல வலி. துணியை அழுத்தி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு சுடுதண்ணி எடுத்துட்டு வாடான்னு கேட்டா நகர கூட இவனால முடியல. இந்த காலத்து பசங்க எல்லாம் எதுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் கிச்சன் பக்கம் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு போயிட்டார். அந்த கேப்ல அவரோட டாக்டர் பொட்டி இருக்கும்ல அந்த பொட்டிக்குள்ள ஒரு ட்ராக்கிங் டிவைஸை இவன் ஒளிய வச்சுட்டான். வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப போது பார்த்தா பெரியவர் வந்து நிக்கிறார். அதுல என்னடா பண்றான்னு கேட்கிறார். இல்ல பேண்டேஜை தேர்னு சொல்லி சமாளிச்சிட்டான். பேண்டேஜ் ரைட் சைட்ல இருக்கு பார், பெட்டியில இல்ல ரைட் சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேண்டேஜை கொடுக்கறதுல மும்முரமா இருக்கிறாரு. நம்ம பையன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். இனிமே இந்த டாக்டர் எங்க போனாலும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். கூடவே இந்த பக்கம் ஒரு வேனுக்குள்ள இருந்து அவங்க என்ன பேசுறாங்கங்கறத நம்ம பசங்களால ஒட்டு கேட்கவும் முடியுது. ஆனா அந்த டிவைஸுக்கும் இவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தூரம் ரொம்ப அதிகமா இருந்தா ஒட்டு கேட்க முடியாது. அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா ஒட்டு கேட்க முடியும். இன்னையில இருந்து ராத்திரி பகலா நாம இவங்களை வாட்ச் பண்ணணும், ஒட்டு கேட்கணும்னு சொல்லிட்டார். கல்யாண மாப்பிள்ளையும் சரின்ட்டான். ராத்திரி பகலா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா காலில் அடிபட்டு நொண்டிக்கிட்டே நம்ம பையன் ஹீரோவை பாக்குறதுக்கு வரான். ஏன் சார் முன்ன பண்ண சொல்லாம கொல்லாம சுட்டிங்க அப்படின்னு கேட்கறான். டேய் முன்னாடியே சொன்னா நீ பதட்டமாயிரோடா. நான் குறிபாத்தது உன் தலைக்கு இல்ல காலுக்கு, சேஃபான இடம், ஒன்னும் ஆகாதன்னு தெரிஞ்சுதான் சுட்டேங்கிறாப்ல. கையில டிஃபன் வச்சிருப்பாப்ல குடுக்குறாரு. என்ன சார் டிஃபனுக்குள்ள பாம்பு இருக்குதா, நீங்களும் அவங்கள மாதிரியே பண்றீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்பான். டேய் ஓபன் பண்ணி பாடுறான்னு சொன்னதும் ஓபன் பண்ணி பார்த்தா அல்வா. சாப்பிட்டு பாக்குறேன் நல்லா இருக்கு, ஆனா உடனே முடியறான். ஏன்டா முடுறன்னு கேட்டா தங்கச்சிகளுக்கு கொடுக்கணும் சார் அப்படின்னு எடுத்துட்டு போறான். தங்கச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறான். நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பெரிய டாக்டருக்கு அவருக்கு வீடே பாத்தீங்கன்னா ஒரு படகுல தான் வீடு. யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. மாஸ்டர் ஜி உன்னை கூட்டு வர சொன்னதா சொல்றான். மாஸ்டர் ஜினா யாரோ பெரிய ஆளா இருக்கணும். நம்ம ஆட்கள் உஷாராயிட்டாங்க. இவங்க ஒரு கார்ல போக முன்னாடியே நம்ம ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கண்ணா பின்னாடி வண்டி போய்கிட்டு இருக்குது. இவங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. போற ஏரியாவே சரியில்லாத ஏரியாவா. ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ள மிலிட்டரிக்காரங்களையோ போலீஸ்காரங்களையோ பார்த்தா ஊர்க்காரங்க கல்லால் அடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கோரான ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளேயே ஒரு தெருவுக்குள்ள அந்த காரு போய்கிட்டு இருக்குது. உள்ள இருக்கிற டாக்டருக்குமே முகமுடி போட்டு தான் கூட்டு போறாங்க, இடம் தெரியக்கூடாதுன்ட்டு. இவங்க அந்த சின்ன தெரு வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கு மேல வேன் உள்ள போகாது. அதனால வேன் அங்க நின்றுச்சு. அப்புறம் டாக்டரோட மாஸ்க கழட்டிட்டு உள்ள கூட்டிட்டு போய் மாஸ்டர் ஜிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பசங்க இந்த பக்கத்துல இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. கையை நல்லா நீட்டுங்க பாபா அப்படின்னு கூப்பிட்டதும் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கிற நாடாளுமன்ற தாக்குதலுக்கு மூளையா இருந்த அந்த பாபா தான் உள்ள இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு மேல நம்ம காத்திருக்க முடியாது, நீ பேக்கப்ப கூப்பிடு, நான் உள்ள போய் அவங்களை பிடிக்க பாக்குறேன்னு
நம்ம ஹீரோ தனியால கிளம்புறான். சார் தனியால போனீங்கன்னா சூசைட் மிஷன் சார், வேண்டாம் சார் சொன்னாலும் கேட்கல. நம்ம ஹீரோ இறங்கி போகும்போது அந்த வேனை ஒருத்தவன் நோட்ட விட்டான். வேனை ஏதாவது பண்ண போறாங்க போல நினைக்கிறேன். அதுக்குள்ள அங்க பார்த்தா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பொட்டி கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்ததுல உள்ள இருந்து அந்த டிராக்கிங் டிவைஸ் விழுந்து கிடக்குது. டாக்டர் ஐயோ நமக்கே தெரியாம ஆப்போசிட் ஆயிலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பாபா கழுத்தை அறுத்து விட்டுறாரு. நம்ம ஹீரோ மேல வரும்போது அவரோட கண்ணை நோண்டி எடுத்து கண்ணுக்கு பதிலா இந்த டிராக்கிங் டிவைஸ் அங்க வச்சு நக்கல் பண்ணிட்டு போறாரு பாபா. ஜன்னல் வழியா பார்த்தா ஒருத்தன் ஓடுறாப்ல தெரிய பின்னாடியே விரட்டி போய்கிட்டு இருக்கிற நல்ல லேடிஸ்க்கு இருக்கிறாப்ல நிறைய முடி வச்சுக்கிட்டு பாபா முன்னாடி போக பின்னாடியே அவனு விரட்டி போய்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் முகத்தை இவன் கவனிக்கல. அவரும் அங்கங்க எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல போய் பார்த்தா முடி மட்டும் தான் கிடக்குது, ஆளை காணோம். இவர் ஒரு வீட்டு ஜன்னல்ல இருந்துகிட்டு நம்ம பய கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறார். ஜஸ்ட் மிஸ்ல பாபா எஸ்கேப். அப்புறம் முத வேலையா டெல்லிக்கு போய் இந்த அப்டேட் கொடுக்கிறார். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பாபா அங்கதான் இருக்கிறான். ஆனாலும் அதிகாரி அதை நம்புறதுக்கு தயாராக இல்ல. ப்ரூஃப் இருக்குதான்னு கேட்கிறார். ப்ரூஃப் இல்ல. ஏன் இல்ல? அதான் ரெக்கார்டிங் பண்ண அந்த மேட்டர் எல்லாம் அந்த வேன்ல இருக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேனை நோட்ட விட்டால ஒருத்தன், அவன் வேனுக்குள்ள போய் பாம்பை தூக்கி போட்டு போயிடுவான். வேனுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தவர் எகிரி குதிச்சு தப்பிச்சிட்டார். ஆனா அந்த வேனுக்குள்ள இருந்த அந்த ரெக்கார்டிங், அந்த ப்ரூஃப் எல்லாமே கருகி போயிடுச்சு. இதை சொன்னாலும் அதிகாரி நம்ப மாட்டேங்கிறார். நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, காஷ்மீர்ல இருக்கிற அந்த பிஸ்டல் கேங்கும் நீங்க தேடுற அந்த நாடாளுமன்ற தாக்குதல் கேங்கு ரெண்டுக்குமே ஒரே தலைவன் அந்த பாபா தான் சொல்றாப்ல. ஆனாலும் இவங்க அதெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்ல. தாரிக்கை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு இவன் நம்ம பையன் எவ்வளவோ எடுத்து சொன்னான். ஆனாலும் கேட்காம தாரிக்கை அரெஸ்ட் பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் கேஸ் டெத் கேஸ். ஆதாரம் இல்லாம எதுவும் நம்ப முடியாது, நீ இடத்த காலி பண்ணு கிளம்புன்னு நம்ம பையில அமுச்சு வச்சுறாங்க. ஆனாலும் கூட இருக்கிற அந்த லேடி மட்டும் இல்ல சார், இவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது, தாரிக்கை அரெஸ்ட் பண்ணாதீங்க கேஸ் முன்னேறாதுன்னு அவன் சொன்னான். நாம கேட்கல. ஆனா அவன் சொன்னது நடந்துருச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, டெல்லியில புதுசா ஒருத்தன் வந்து இறங்கி இருக்கிறானா, சண்டஹான் அவனோட பேரு. சந்தஹான் அவனையாவது தேடுங்கன்னு சொன்னதுக்கும் நம்ம அதிகாரி முடியாதுன்ட்டாரு, ப்ரூஃப் இல்லன்ட்டு. எதுக்கு? எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸை கொடுங்க, சந்தஹான்ங்கிற அந்த ஆளை நாம தேடுவோம், டெல்லியில தேடுவோம். மேபி அவன் சொல்றது உண்மையா இருந்தாலும் நாம ஏன் விடுவானே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண உயரதிகாரி சரின்னு ஒத்துக்கிட்டார். ஒரு டீமும் தயாராகுது. அந்த சந்தஹானை தேடுறாங்க டெல்லி முழுக்க. ஒரு பாதி ஃபோர்ஸ் சந்தஹான்ங்கிற அந்த கேரக்டர் நிஜமா பொய்யான்னு தெரியாமையே ஃபுல்லா அலசிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவை அவங்களோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஃபீல்டு ஒர்க் எல்லாம் விட்டு அந்த அம்மா கூட. ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சொன்னது என்ன, டெல்லியில சந்தஹான் ஒருத்தன் வந்து இறங்குவான், டெல்லியில பெருசா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படிங்கறதா இன்டெல். ஆனா இங்க காந்தி நகர்ல ஒரு கோயில்ல தாக்குதல் நடந்திருக்குது. அந்த நடந்த சண்டையில ஒரு 30க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. சாமி கும்பிட வந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. தீவிரவாதிகள் 2 பேர் அதுல சுட்டுக் கொல்லப்பட்டாச்சு. இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவங்களை கண்டுபிடிக்கணும். இதுல வேற உயரதிகாரி வந்து, நான் தான் எவ்வளவோ சொன்னனே, நீங்க தானே கேட்கல, சந்திரகான் ஒரு கேரக்டரே கிடையாது, என் சொல்றதை நம்ப முடியாதுன்னு சொன்னனே, கேட்கலையே, இல்லாத ஒருத்தரை தேடி போர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இங்க 33 பேரை பலி கொடுத்துட்டு நிக்கிறோம், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேரும் தானே திட்டிட்டு போறார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிங்கன்னு சத்தம் போடுறார். காந்தி நகர்ல கோயில் தாக்குதல்ல 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜ்ல தான் தங்கி இருப்பாங்க. வேற வேற பொய் பேர் சொல்லி தான் தங்கி இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பிளஸ்னா, அதே பேர்ல டெல்லியில 2 நாளைக்கு முன்னாடி, இந்த சம்பவத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லியில தங்கி இருக்காங்க வேற ஒரு லாட்ஜ்ல. இறந்து போனவர்களோட போட்டோவை அந்த பொண்ணு வந்து காட்டி, இவங்க தான் இங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து தங்குனதான்னு கேட்டா ரிசப்ஷனிஸ்ட் ஆமாங்கறா. கூட 3ஆவதா ஒரு ஆள் இருந்தானே, அவனை பாத்தியான்னு கேட்டா ராத்திரி மட்டும் வெளியில போவான், ஆளை பார்த்தது இல்லைங்கிறாப்ல. அவன் பேரு சச்சின் கங்குலின்னு பேர் கொடுத்திருக்கான் பாருங்க. அந்த அம்மா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி சச்சின் கங்குலி ஒரு பேர்ல 3ஆவதா ஒரு ஆளு தங்கி போயிருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு, அந்த ரிஜிஸ்டர்ல ஏதோ அடித்தல் பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்னடா அடிச்சு எழுதிருக்கிற எதிரா அப்படின்னு விசாரிக்கும் போது, இனிஷியலா அவங்க 5 நாள் தங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா திருதுப்புன்னு அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாங்க. அதனாலதான் மீதி 4 நாள் எழுதிருந்ததை நான் அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாப்ல. 5 நாள் தங்குறதா இருந்தா, அதுவும் டெல்லியில தங்குறதா இருந்தா அவங்களோட பிளான் என்னன்னா டெல்லியில தாக்குதல் நடத்துறது தான். ஆனா எப்போ நம்ம காசி பாபாவை நம்ம ஹீரோ பிடிக்க முற்பட்டாரோ அப்பவே அவங்க பிளான மாத்தி டெல்லியில தாக்குதல் நடத்தாம இங்க காந்தி நகர்ல தாக்குதல் நடத்திருக்கானுங்க. நம்ம ஹீரோவோட இன்டெல் சரி, பிளான் அவங்க மாத்திருக்கானுங்க. இந்த மேட்டர் அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி சொல்லுது. ஹீரோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுல சந்தோஷம். ஆனா இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியாவோட பிரதம மந்திரி வாஜ்பாய் காஷ்மீருக்கு டூருக்கு வர போறேங்கிறாப்ல. உயரதிகாரிகள் எல்லாம் வேண்டாம், ரிஸ்க் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் எதுவுமே பதில் சொல்லாம மீடியாக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது, சில கோலைகளுக்காக நான் பயப்பட மாட்டேன், காஷ்மீருக்குள்ள நான் வருவேங்கிறாப்ல. அதே சமயம் இங்க பாருங்க, தீவிரவாதிக காஷ்மீருக்குள்ள வரக்கூடிய கடைசி பிரதமரா இருந்தால் இருக்கணும், வாஜ்பாயை கொல்லணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா உயரதிகாரியை போய் பார்த்து, ஜெனரலை பார்த்து, ஆக்சுவலா போன சீன்ல நம்ம ஹீரோவை நீ ஃபீல்டு ஒர்க் பண்ணாம அந்தம்மா கூடயே சுத்தி தெரிஞ்சதுல ஒரு தப்பான லீடு பக்கம் தெரிஞ்சதுல கோயில்ல ஒரு 30க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு தண்டனைன்னு சொல்லி 1 மாசம் ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு டெஸ்க்ல உட்கார வச்சிட்டார். கம்ப்யூட்டர்ல ஆயிரக்கணக்கான ஃபைல்களுக்கு மத்தியில உட்கார வச்சு நாட்களை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுல வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். அவர் இப்ப விறுவிறுன்னு வந்து, இந்தியாவோட பிரதம மந்திரி காஷ்மீருக்கு வரார், இந்த மாதிரி ஒரு சூழல் நான் டெஸ்க்ல உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, என்ன ஃபீல்டுக்கு மாத்துங்க, அவர் போன பிறகு பனிஷ்மெண்ட் நான் கன்னியூ பண்ணிக்கிறேன், அவர் போன பிறகு ஃபீல்டுல இருந்து என்ன தூக்கி மறுபடியும் டெஸ்க்ல போட்டுக்கங்க, ஆனா இந்த சமயத்துல நான் கண்டிப்பா ஃபீல்டுல இருக்கணும்னு கேட்டுக்கிறார். அதுக்கு அவரும் சரின்னு ஒத்துக்க ஃபீல்டு ஒர்க்குக்கு வராப்ல.
இருக்காப்ல. அப்ப அவருக்கு கால் வருது. எங்க இருந்து? நம்ம பையன் தான் கால் பண்றான். கால் பண்ணி என்ன ஏதோ ஒரு பெரிய மிஷன் இருக்குதா, அந்த மிஷனுக்கு என்ன கூப்பிடுறாங்க, பார்டர் விட்டு வெளியில கூட்டு போயிருவாங்களோன்னு பயமா இருக்குதுன்னு சொல்ல, சச்சே அதெல்லாம் ஒன்னாகாது, நாங்க இருக்கிறோம், ஃபோர்ஸ் இருக்குது, பயப்படாத அப்படிங்கிறாப்ல. என்ன மிஷன் ஏதுன்னு கேட்டா அது தெரியாது, நாளைக்கு டீ சாப்பிட்ற கடைக்கு என்ன வர சொல்லிருக்காங்க, யாரோ சந்தகான்னு ஒருத்தவன் வருவானாமே, அவன் என்ன கூட்டு போறதா பேச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சந்தகானா அவனைத்தானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், அந்த சந்தன் கானுங்கிறவன் வரட்டும், உன்னை மீட் பண்ணட்டும், அவனைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், அவனை பிடிக்கணும், சப்போர்ட் பண்றா அப்படின்னு கேட்டுக்க அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இவங்களுக்காகத்தான் எதிர்பார்த்தாப்லயே அடுத்த நாள் காலையில டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஆட்கள் சுத்தி உட்காந்து அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. லேட் ஆயிட்டு இருக்கு, நேரம் ஆயிட்டு இருக்கு, நேரம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் சந்திரகானு வரல. அதே சமயம் புதுசா ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல அடுத்த டார்கெட் HUSSAIN ஹுசைன் அப்படிங்கிறாங்க. ஹுசைன்னா அந்த பையனோட பேரு. உங்களுக்கு மட்டும் தான் இன்ஃபார்மர்ஸ் இருக்குதா, எங்களுக்கு தான் இன்ஃபார்மர்ஸ் வச்சிருப்போம், எங்க இன்ஃபார்மர்ஸும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்கன்னு சொல்லி கட் பண்றாங்க. அப்போ ஹுசைனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம ஹீரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடியாரார். ஹுசைன் கத்திட்டு ஓடியாரார். ஆனா அதுக்குள்ள அந்த டீ கடையில வச்சிருந்த பாம்பு வெடிச்சு சம்பவ இடத்துலயே அவன் செதறி செத்து போறான். ஹீரோவுக்கு நெத்தியில சைடுல எல்லாம் அடிபட்டு இருக்கும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நியூஸ்ல அவன் ஒரு தீவிரவாதி, மக்களை ஒரு மார்க்கெட் ஏரியால வச்சு கொல்றதுக்காக பாம்போட வந்திருக்கிறா, அதை நம்ம ராணுவ போலீஸ் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக பக்கத்துல நெருங்கி வரும்போது அவன் தன்னைத்தானே வெடிக்க வச்சு டீ கடையவே நாஸ்தி பண்ணிட்டான், இப்படி மீடியால சொல்றாங்க. அவனை ஒரு டெரரிஸ்ட் முத்திர குத்துறாங்க. இதுல நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா அவன் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தது ராணுவத்துக்கு. அவனை போய் டெரரிஸ்ட் சொல்றது இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நேரா ஜென்ரல பாக்குறதுக்காக தான் வரான். என்னப்பான்னு கேட்டா அந்த ஹுசைன் பையன் டெரரிஸ்ட் கிடையாது, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு இன்ஃபார்மர் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. என்ன நம்பிதான் அவன் அந்த கடையிலேயே வந்து உட்கார்ந்தா, நான் நடத்தின ஆபரேஷன் தான் ஃபெயிலா போச்சு அப்படிங்கிறாப்ல. கிட்டத்தட்ட அவன் என்னோட தம்பி மாதிரி சார் அப்படிங்கிறாப்ல. ஒரு தைரியமான காஷ்மீரியாவன் அவனை டெரரிஸ்ட் சொல்ல கூடாதுங்கிறாப்ல. ஆனா ஜெனரல் திட்டுறாப்ல, நிறுத்துறா அப்படின்னு சத்தம் போறாரு. இன்னும் 4 அடி பின்னாடி கூட்டு போறாரு. ஏன்னா பின்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆபரேஷன் ஃபெயில் இல்ல, சக்சஸ், அப்படித்தான் மீடியாவும் மக்களும் நம்பிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹுசைன்கிறவன் ஒரு தீவிரவாதி, அவன் இறந்துட்டான்னு சொன்னதுக்குமே இப்பயும் மக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவன் டெரரிஸ்ட் கிடையாது, சாதாரண காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த காஷ்மீரும் பொங்கியலும் நமக்கு எதிராக நிக்கும். இப்போ நம்ம ராணுவத்துக்கு கிடைக்கிற உதவி கூட கிடைக்காம போயிடும். நடந்தது நடந்து போச்சு, இந்த டாபிக்கை பத்தி மறுபடியும் பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, அவனை டெரரிஸ்ட் என்னால சொல்ல முடியாதுங்கிறாப்ல. அப்ப நான் மீடியா முன்னாடி போய் சொன்னேன்னு ஒத்துக்க சொல்றியா அப்படின்னு ஜெனரல் சத்தம் போறாரு. நான் என்ன சொல்றனோ அதை நீ செய்யணும், உன் உயரதிகாரி நான் சொல்றதை செய் அப்படிங்கிறாரு. ஆனாலும் நான் செய்ய மாட்டேன், இந்த விஷயத்துல நான் அவங்களோட ஒத்து போக மாட்டேன், பேசாம என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு கேக்குறான். சரி ஓகே, பிரைம் மினிஸ்டர் இருந்து போனதுமே நீ கேட்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போறேன், தயவு செய்து போயிடு அப்படின்னு ஜெனரலும் ஒத்துக்கிறார். சொல்லிட்டு போட்டு அப்படியே கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு கதறி அழுகிறான். தம்பி இறந்து போனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரியாக்ட் பண்றான். அப்பப்ப அவன் வீட்டையும் வந்து எட்டி பார்த்துட்டு போறதும் உண்டு. இப்ப வீடு பூட்டி கிடக்குது. இறந்து போன ஹுசைனோட துண்டு பாகங்களை இப்ப பூமியில புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது குடும்பமே அதை பார்த்து கதறி அழுகுது. தூரமா இருந்து இவனும் அந்த இறுதி சடங்குல பங்கெடுத்துக்கிறான். அந்த குடும்பம் கதறி அழுகிறத பார்த்து வருத்தப்படுறான். தங்கச்சிக்காரி அப்படியே திரும்பி நம்ம பயில பார்க்கும்போது அப்படியே உடஞ்சு போறான் இவன் ஹீரோ. உயரதிகாரியோ மீடியால நடக்கிற தாக்குதல்களுக்கு காரணம் காசி பாபாங்கிற அந்த பாபா தான், அவர் பாகிஸ்தான்ல பதுங்கி இருக்கிறாரு, ISI அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அநியாயத்துக்கு போய் சொல்றாரு. காசி பாபா இருக்கிறது இந்தியாக்குள்ள காஷ்மீருக்குள்ள தான், வீட்டையே காலி பண்ணலாம், எப்படியும் டிரான்ஸ்ஃபர் தானே வாங்க போறோம்னு பொட்டி படிக்கையே கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த லேடி என்ன அப்படியே எல்லாத்தையும் போட்டு கிளம்பிட்டே அப்படின்னு வந்து நிக்குது. ஓ, டிரான்ஸ்ஃபர் ஆர்டரே வந்துருச்சு, இண்டோருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறானா. ஆனாலும் PM பிரைம் மினிஸ்டர் காஷ்மீருக்கு வந்து அந்த டூரை முடிச்சுட்டு போன பிறகு நான் இங்க இருந்து புறப்பட்டு போவேன், அது வரைக்கும் பேக்கிங் வேலை தாங்கிறாப்ல. எப்பா டிரான்ஸ்ஃபர் உனக்கு கொடுத்தாங்களா, நீயா கேட்டையான்னு கேட்டா நானா தான் கேட்டேங்கிறான். அப்ப இந்த காசி பாபா பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்டா யார் காசி, இங்க எதுதான் ஒழுங்கா நடக்குது. உயரதிகாரி என்னவோ நியூஸ்ல காசி பாபா பாகிஸ்தான்ல இருக்கேன்னு அப்பட்டமா போய் சொல்றாரு. ஏன் ஜெனரல் நமக்கு இன்ஃபார்மரா இருந்த ஒருத்தவன் தீவிரவாதின்னு முத்திர குத்தி அவன் குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டாரு, இவங்களுக்காக வேலை பார்க்கணுமான்னு கோவப்படுறான். அவன் வெடிச்சு சிதறும் போது அவன் உடம்புல இருந்த ஒரு சதை இவன் நெஞ்சில ஒட்டிக்கிச்சான். அந்த வெடி விபத்தின் போது எனக்கு தெரியாது தலையில இருந்து வந்ததா இல்ல சதையில இருந்து வந்ததான்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல யாரு செத்து போயிருந்தாலும் அவங்கள டெரரிஸ்ட் தான் உயரதிகாரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்காக வேலை பார்க்கணுமான்னு கோவப்படுறான். அவங்கள விடுங்க, என் குடும்பம் இந்த கேம்பை விட்டு வெளியில போனாலே அவங்களுக்கு ஏதாவது ஆகும்னு பயமா இருக்குது, நான் கிளம்புறேங்கிறாப்ல. என்ன கோலை ஆயிட்டேனா அந்த அம்மா கேட்கும். கண்ணை மூடிக்கிட்டா காஷ்மீர் சேஃபா மாறிடாது அப்படிங்கிறாங்க. காசியை பிடிக்கிறவரை இது ஓயாதுன்னு சொல்லும் போது காஷி பாகிஸ்தான்ல இருக்காருன்னு உங்க உயரதிகாரி தானே சொல்லியிருக்காரு, அப்புறம் எதுக்கு நாம இங்க சண்டை போட்டுட்டு இருக்கணும், பாகிஸ்தான்ல போய் தேடுங்க போங்கிறான். நான் கோலையாவே இருந்துட்டு போறேன், நீங்க எதிர்பார்க்கிற வீரனா என்னால இருக்க முடியாதுங்கிறாப்ல. ஆனா அவளோ ஒரு கால் இந்த பிரச்சனையில காசி பாபா ஜெயிச்சான்னா அவனா ஜெயிக்கல, நீ விலைக்கிட்டதுனால அவன் ஜெயிச்சான்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த அம்மா போயிடுது. சோல்ஜர் இவன் பக்கத்துல உட்காந்து
சார் இங்க வந்து நான் 3 வருஷம் ஆயிப்போச்சு சார். இதுவரை 70 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வீரனும் காலையில எந்திரிச்சு டியூட்டி பார்க்க போறான். பயப்படாம முகத்துல பயத்தை காட்டாம போறான். ஆனா நீங்க இந்த டெஸ்க் வேலைன்னு சொல்லி டேபிள்ல உட்கார வச்சாங்கல்ல, அப்போ அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆனாங்க. இப்போ நீங்க மொத்தமா போறீங்கன்னு தெரிஞ்சா கேம்ப்ல இருக்கிற ஒரு வீரன் வெளியில போக மாட்டான், அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறாப்ல. நம்மள விடுங்க, இன்னொரு ஹுசைன் கையில துப்பாக்கி போக கூடாது, இன்னொரு ஹுசைன் இந்த மாதிரி சாகக்கூடாது, அதுக்காவது நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கிறாப்ல. ஹுசைன் வரைஞ்ச படம் கூட அங்க அவர்கிட்ட தான் இருக்குது. அதை ஏசோமா பாக்குறான். பார்த்தா அடுத்த நாள் டியூட்டி ரிப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறான். அந்த சோல்ஜருக்கு சந்தோஷம், அந்த அம்மாவுக்கும் சந்தோஷம் தான். இதுவரை இறந்து போன 70 வீரர்களோட பேரை சொல்லி அந்த லிஸ்ட்ல இனி யாருமே சேரக்கூடாது. காசி பாபா நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறான். ஏன்னா அவன் எதை தாக்க போறாங்கிறது அடுத்து நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா இந்த தடவை நமக்கு தெரியும். அவன் தாக்கவிருக்கிறது காஷ்மீருக்கு வரக்கூடிய பிரதம மந்திரி வாஜ்பாய் அவர்களை. இதுவரை காஷ்மீருக்கு நாம ஷீல்டா கவசமா இருந்தோம். ஆனா இந்த தடவை நாம காஷ்மீரோட வாளா இருக்கணும். காஷி பாபாவோட கேங்க வெட்டி சாக்கணும்னு சொல்லி வீர உபதேசம் கொடுக்க பசங்கள்லாம் அப்படியே பொங்கி எழுறாங்க. கேம்ப்ல இருந்து வண்டிகள் புறப்படுது. கோ பேக் வாஜ்பாய் அப்படின்னு போட்டு காஷ்மீர்ல சில பேரு கோஷம் பண்றாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில வரக்கூடிய எல்லா வண்டிகளையும் செக் பண்ணி பார்த்து பிரச்சனை இல்லாம அந்த ரோட கிளியர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வாஜ்பாய் அவர்களும் காஷ்மீர்ல வந்து இறங்கிட்டார். பாதுகாப்பு பணியில நம்ம ஹீரோவும் இறங்கி இருக்கிறான். பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது 4வது கார்லன்னு ரேடியோல யாருக்கோ மெசேஜ் வருது. தீவிரவாதிகளும் பிஎம் போட்டு தள்ளுறதுக்கு தயாராறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் இப்போ வேற ஒரு காருக்கு மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கறாப்ல. அப்படியே வண்டி ஸ்லோ ஆகி பிரைம் மினிஸ்டர் எந்த கார்ல வர்றாருன்னு நம்மளே எண்ணி பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு ஸ்வாப் பண்ணி விட்டார், மாத்தி விட்டார். இந்திய தேசத்தோட பிரதம மந்திரி வராரு. ஆனா காஷ்மீர்ல கடையடைப்பு, எல்லா கடைகளும் மூடி கிடக்குது. அதையும் மீறி எவனாவது திறந்தா தீவிரவாதிகள் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அப்படிங்கிறார் நம்ம ஹீரோ. யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், ஆனா காஷ்மீர் அது இந்தியாவோடது அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காஷ்மீருங்கிற நிலம் மட்டும் இந்தியா கூட இருந்தா பத்தாது, காஷ்மீர் மக்களும் நம்ம கூட இருக்கிறோம்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள சைட்ல ஒரு வீட்டை பொளந்துகிட்டு தீவிரவாதிக வண்டியை கொண்டு வந்து இடிக்கிறாங்க. நல்ல வேலை இடிக்கிற அந்த வண்டி பிரதம மந்திரி இருக்கிற வண்டி இல்ல, நம்ம பசங்க இருக்கிற வண்டி. 4வது இடத்துல வந்த பிஎம்மோட வண்டியை மாத்துறது ரொம்ப வசதியா போச்சு. மிலிட்டரிக்கும் தீவிரவாதிகளுக்கு நடுவுல இப்போ பயங்கரமான சண்டை. ஹீரோவும் களத்துல இறங்கி அவங்கள சுட்டுத்தல பார்க்க வண்டி எடுத்துட்டு அவன் தப்பிச்சு போறதுக்குள்ள டிரைவரையும் சுட்டு கொண்டாச்சு. ஒரே ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கிறான். அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா மீடியால ரிப்போர்ட்டா வரும்போது எல்லா தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள்னு தான் நியூஸ்ல வரணும், பாத்துக்கங்கன்னு ஒரு வீரங்கிட்ட உத்தரவு போடுறார். நம்ம ஹீரோ கூடவே வந்தாப்ல இல்ல, அவருக்கு அடிபட்டு இருக்கு. சாகர தருவாயிலையும் லேண்டும் நம்மளோட தான், காஷ்மீர் மக்களும் நம்மளோட மக்கள் தான் அப்படின்னு அரசு செய்யப்பட்ட அந்த தீவிரவாதி கிட்ட நம்ம ஹீரோ போய் விசாரிக்கிறான். உன் கூட இருந்தவங்க இந்தியாவோட பிரதம மந்திரியே கொல்ல பார்த்தவங்க, இது சும்மா போற வண்டியில கல்ல விட்டு எரிஞ்ச கதை இல்ல, பிரச்சனை பெருசு புரியுதான்னு கேட்க, சார் அவங்க என்ன வலுக்கட்டாயமா மாட்டி விட்டாங்க சார்னு அழுகுறாரு இவர். நான் ரொம்ப ஏழை, சாக்கடையை கிளீன் பண்றவன் அப்படின்னும் போது சாக்கடை கிளீன் பண்ற உன்னை எதுக்கு அவங்க செலக்ட் பண்ணி கூட்டத்துல சேர்த்துக்கணும்னு கேக்குறாப்ல. பிரதம மந்திரி வர்றாருன்னு செக்யூரிட்டி காஷ்மீர் ஃபுல்லா பயங்கர டைட்டா இருந்தது. ஆயுதங்களை கடத்துறதுக்கு ரோட பயன்படுத்த முடியாதுன்னு சாக்கடை வழியா ஆயுதங்களை கடத்தணுங்கிறது அவங்க திட்டம். நான் சாக்கடையில் இறங்குறதுக்கு கூச்சப்பட மாட்டேன், சாக்கடை ரூட் எல்லாம் எனக்கு தெரியும், என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல நான் முடியாதுன்னு எதிர்த்தேன், குரான்ல இப்படியெல்லாம் தீவிரவாதம் பண்ணணும்னு எழுதலன்னு சொன்னேன், என்ன அடிச்சானுங்க, எங்க அம்மாவோட தலையில துப்பாக்கி வச்சு சுட்டுடுவேன்னு மிரட்டினாங்க, அதனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை இப்பயும் கடத்தி தான் வச்சிருக்காங்கிறாப்ல. வேலை முடிஞ்சது உங்க அம்மாவை இறக்கி விட்டுறதா சொன்னாங்க அப்படிங்கிறாப்ல. ஏதோ ஒரு பாலத்துல செக் பாயிண்ட் இருக்குதான், அந்த செக் பாயிண்ட தாண்டி ஆயுதங்கள் வரணும்னா செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாக்கடையில ஒரு ஆள் போற ரெஞ்சுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்ட வழியா ஆயுதங்களோட இறங்கி செக் பாயிண்ட தாண்டி இந்த பக்கம் வரணும், ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வரணும். அந்த வேலையை பண்ணி கொடுத்ததா சொல்றாப்ல. இதுக்கு 1/2 hour டைம் ஆச்சுங்கிறாப்ல. ஆயுதத்தை கொடுத்ததும் வண்டியில ஏறி உட்காரு, அம்மாட்ட கூட்டு போறேன்னாங்க. நானும் சரின்னு ஏறி உட்காந்தேன். அப்புறம் நடந்ததை தான் நீங்க பாத்தீங்களேன்னு சொல்லி அழுகிறார். அந்த ஆளுக்கு சிகரெட்டை கொடுத்து பத்தவும் வைக்கிறார். சிகரெட்டை விறுவிறுன்னு இழுக்கிறான். அப்பதான் அவனோட நகத்தை கவனிக்கிறார். சாக்கடையில இறங்கி வேலை பார்ப்பேன்னு சொன்னேன், ஆனா உன் நகங்கள்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டா கிளீனா இருக்குது, சாக்கடை கழுவுறவங்களோட நகை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன் சார் சாக்கடை கழுவுற நானு நகத்தை கிளீனா வச்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு எங்கப்பா நேரம் கிடைச்சது, சாக்கடையை தாண்டதுமே டப்புனு கார்ல விட்டு ஏத்திட்டாங்க, அம்மா பாக்குறது கூட்டு போறேன்னு சொன்னாங்க, அப்படிதானே சொன்னேன், நடுவுல உனக்கு நகத்தை கட் பண்றது நகத்தை கிளீன் பண்றதுக்கெல்லாம் பியூட்டி பார்லருக்கா கூட்டு போனாங்க அப்படின்னு கேட்க ஆளு மாட்டிக்கிட்டான்னு அப்பட்டமா தெரியுது. பொய் சொல்லி இருக்கிறேன், உண்மையை சொல்லுன்னு கேட்டேன், பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல இனியாவது உண்மையை சொல், பேசிட்டா நல்லது, இல்ல நீ தான் கடந்த 2 வருஷமா நடக்கிற இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம்னு கொட்டை எழுத்துல போட்டுருவோம், உன் முகத்தை போட்டு மீடியால நியூஸா வரும், இந்தியாவே உன்னை பத்தி தான் பேசணும்னு சொன்னதான் ரொம்ப பயப்படுறான், இந்தியாவில் இருக்கிற எல்லா தீவிரவாத அமைப்புக்கு நீ தான் தலைவன்னு சொல்லிடுவோம், இந்தியாவில் நடந்த அத்தனை தீவிரவாத தாக்குதலை நீ தான் பண்ணு சொல்லிடுவோம்னு சொல்றாரு. சார் டெல்லி பக்கம்லாம் நான் போனதே இல்ல, டெல்லியில எந்த ஹோட்டலையும் நான் தங்குனதே இல்ல, ஒரு ஏழை காஷ்மீரியை இந்த மாதிரி பாடுபடுத்தாதீங்கன்னு பேசுவாப்ல.
டெல்லியில ஹோட்டல்ல தான் தங்குனேன்னு நான் சொல்லவே இல்லையே, நீயா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்கிறாப்ல. அவன் இன்னும் முழிக்கிறான். நீ தான் அந்த கோயில்ல தாக்குதல் நடத்துறவன், நீ தான் ஹுசைன்கிற அந்த சின்ன பையனை கொன்னவன், பிரதமரையே போட்டு தள்ளுறதுக்கு நீ தான் பிளான் பண்ண, ஆனா தோத்து போயிட்ட. உன் உண்மையான பேரை நான் சொல்லட்டுமா? சந்துகான் தானே உன்னோட உண்மையான பேருன்னு கரெக்டா கேக்குறாரு. மிரண்டு போயிட்டான். எவ்வளவு பேரை கொண்டு இருக்கிறது தெரியுமான்னு கீழே தள்ளி துப்பாக்கி எடுத்து காசி பாபா எங்க சொல்றான்னு காலில் சுட்டுறான். வழியில துடிப்பாப்ல தலைவர். அவன் சித்திரவதை தாங்காம ஏதாவது உளறி கொட்டிருப்பானோ என்னவோ. ஒரு வீட்டுக்குள்ள ராணுவம் புகுருது. வீடா லாஜா? லாஜ் நினைக்கிறேன். ஒவ்வொரு கதவா உடைச்சு உள்ள வராங்க. காசி பாபா எனக்கு தெரியாது, ஆனா அவங்களோட பொண்டாட்டி எனக்கு தெரியுங்கிறான். காசி பாபாவோட பொண்டாட்டியும் ஒரு தீவிரவாதி. அந்த அம்மாக்கு தான் இவன் ரிப்போர்ட்டிங் போல. சோ வீட கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், காசி பாபாவோட பையன். அதுல ஒரு போட்டோல சூரியன் மாதிரி மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி போட்டோ எடுத்திருப்பாங்க. இதே மேக்கப்பை தான் பொண்ணும் பண்ணி இருப்பா. ஸ்கூலோட ஆண்டு விழால டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதை வச்சு காசி பாபாவோட பையன் படிக்கிற ஸ்கூல் என் பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல் தாங்கிறத அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டார். அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு பையனை பிக்கப் பண்றதுக்காக ஒரு அம்மா வருது. காசி பாபாவோட பையனை பரதா போட்ட ஒரு அம்மா கூட்டிட்டு போகுது. மஃப்டியில் இருக்கிற நம்ம ஆட்கள் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஏதோ டூரிஸ்ட் மாதிரி அங்கங்க கடையில போய் ஷாப்பிங் பண்றாப்ல, டூரிஸ்ட் ஏரியாவை போட்டோ எடுக்கிறாப்ல. கூட இருக்கிறவன் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறான். அந்த அம்மா ஒரு வீட்டுக்குள்ள நுழையுது. வீட்டை பார்த்துட்டாங்க. காசி பாபா அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான். ஃபுல் ப்ளோன் தாக்குதல் நடத்தினா உள்ள இருக்கிற காசியை பிடிச்சிடலாங்கிறாரு நம்ம ஹீரோ. இன்னொருத்தவரோ காசி பாபாவோட பொண்டாட்டி உள்ள போய் தான் நீங்க பாத்துருக்கீங்க, உள்ள காசி பாபா இருக்கணும்னு எந்த கேரண்டியும் கிடையாதுங்கிறாப்ல. அந்த வீட்டுல 22 பேர் இருக்கிறாங்களா, நிறைய பொதுஜனமும் இருக்கிறாங்களா. ஏதாவது தப்பு நடந்தா அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தன். ஒருத்தர் அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு காலம் அந்த வீட்டுக்குள்ள தீவிரவாதிகள் இல்லாம நாம போய் பொதுஜனத்தை சுட்டு கொண்டுட்டோம்னா பிரச்சனை பெருசா எடுங்கிறாரு. அப்ப அதே தீவிரவாதிங்க பிஎம் சுட்டு கொண்டா உனக்கு பரவாயில்லையான்னு இந்த அம்மா கேள்வி கேக்குது. வாஸ்தவமான கேள்விதான். ஆனாலும் ஜெனரல் ரொம்ப ரிஸ்கியா இருக்கு இந்த ஆபரேஷன், ஒத்துக்க முடியாதுங்கிறாப்ல. ஒரு காங்கிரீட்டான இன்டெல் வேணும், தகவல் வேணுங்கிறாப்ல. இதையும் மீறி என் பேச்சு கேட்காம ஏதாவது பண்ண அவ்வளவுதான், பெருசா ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கணும் மிரட்டுறாரு வேற. பிரதமர் ஊர்வலத்துல கூட இருந்த ஒருத்தவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கிறாரு போல. அவரை பார்த்து வருத்தப்படுறாரு நம்ம ஹீரோ. வெளியில வந்தா மீடியா இவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்குது. பிரதமர் மேலோட இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? தீவிரவாதிகளா இல்ல ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்காத ராணுவமானு கேள்வி கேட்கிறாங்க. தீவிரவாதத்தை அடக்கிறதுக்கு நீ என்னதான் பண்ணனு கேக்குறாங்க. நீங்க அமைதியா இருக்கிறது உண்மையை ஒத்துக்கிறாப்ல இருக்குதுன்னு கேக்குறாங்க. தாக்குதல் நடத்தப்பட்டது, ஆனா பிரதமர் செத்துட்டாரா? காப்பாத்திட்டோம்ல, அப்புறம் என்ன யான்னு கேக்குறாப்ல. ஆனா கடந்த 3 வருஷத்துல உங்களோட மேற்பார்வையில 70 பேருக்கு மேல ஆட்கள் இறந்து போயிருக்காங்க, ராணுவ வீரர்கள். அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறதுன்னு இன்னொருத்தவங்க கேக்குறான். யாரெல்லாம் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த 70 வீரர்களையும் பின்னாடி இருந்து சுட்டு கொண்டாங்களோ அவங்க எல்லாரும் காரணம்னு கூட இருக்கிற பொண்டாட்டி எடுத்து சொல்றா. அந்த சின்ன பசங்க கையில யாரெல்லாம் துப்பாக்கியை கொடுக்குறாங்களோ அவங்க காரணம்னு எடுத்து சொல்றா. காஷ்மீர்ல சோல்ஜர்ஸோட நிலைமை என்ன தெரியுமா? சுட்டுட்டா பொது ஜனத்தை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி பழிய போடுறது. சுடாம இருந்தா எவனாவது ஒருத்தன் சுட்டு போட்டு போயிடுறான், செத்து போறது. இதுதான் காஷ்மீர்ல இருக்கிற ராணுவ வீரர்களோட நிலைமை. ஆனா நீங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க, கேள்வி கேக்குறீங்க. இந்த தாக்குதலுக்கு காரணமா இருக்கிற யாரா இருந்தாலும் ராணுவம் விடாது, எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. நீங்க வரலையான்னு கேட்க, இல்ல வேலை இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருன்னு தன் மனைவியை அனுப்பிச்சு வைக்கிறார். எங்க போனாலும் துப்பாக்கி தொலைக்காத அந்த ஜாக்கெட் இருக்குல்ல, புல்லட் உள்ள போகாத ஜாக்கெட், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், அதை போட்டுக்கணும், மறக்காம போட்டுக்கணும் அடிக்கடி அந்த அம்மா சொல்லிட்டு போகும். ஏன்னா ஜெனரலோட பேச்சை கேட்காம இவன் களத்துல இறங்குவான்றது அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்குது. போறது போற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டு போன்னு சொல்லிட்டு போகுது. நம்மால அது கூடயே துப்பாக்கி, பாம்பு, தோட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். தனியால போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோட டீம் அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகி நிக்குது. இப்படித்தான் நீங்க முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க போலான்னு கூப்பிடுது டீம். இல்ல வேண்டாம், இன்னைக்கு அப்ரூவல் இல்லாம நான் உள்ள போறேன், என் வேலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க்குங்கிறாப்ல. அட வாங்க சார் பாத்துக்கலான்னு டீம் அசால்ட்டா போலான்னு கூப்பிடுறாங்க. கிளம்பி அந்த வீட்டு பக்கம் வந்தாச்சு. ஆகஸ்ட் மாசம் 2003 வருஷம் 30ஆம் தேதி காசி பாபாவோட வீட்டுக்கு வெளியில ராணுவத்தோட வேன் நிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவோட மனைவி வீட்டுல கதவை தட்டுற சத்தம். என்னன்னு வந்து பார்த்தா அந்த லேடி வந்து நிக்கிறாங்க. இல்ல ஒரு முக்கியமான மேட்டர் உங்க புருஷன்கிட்ட பேசணும்னு அந்த அம்மா வந்து நிக்குது. அவங்க சொல்லவே வேண்டாம் என்ன நடந்துக்குன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. நேரா ஜெனரல போய் பார்த்து, போயா ஹீரோ ஆல்ரெடி ஒரு டீமை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டான், நாம பேக்கப் போயாகணும், இப்ப நம்மட்ட ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வீட்டோட ஜன்னல் கதவுகளை உடைச்சுக்கிட்டு நம்ம ஆளு உள்ள குதிச்சிட்டான். வீட்டுக்குள்ள அங்கங்க லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள ஒருத்தங்கிட்ட ஆயுதம் இல்ல, அவனை செவத்தோரமா ஒட்டி உட்கார வச்சுட்டாரு. அடுத்த ஒரு கதவை தட்டினா உள்ள ஒரு லேடி இருக்காங்க. நிறைய குழந்தைங்க லேடிங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போங்க, குழந்தைகளை தூக்கிட்டு போங்கன்னு எல்லாரையும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆயுதம் இல்லாம வந்தா அவர் ஒருத்தர் உட்பட. அப்புறம் இன்னொருத்தவர் ஆயுதம் இல்லாம இருக்கிறார். ஒவ்வொரு ரூமா பாக்குறாங்க. எல்லா ரூம்லயும் இருக்கிறது பொதுஜன மாதிரி தான் தெரியுது. மெயின் டோரை திறந்து விட வெளியில இருந்து ஒரு சோல்ஜர் உள்ள வரார். பொதுஜனம் எல்லாத்தையும் இந்த ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பொதுஜனத்தை ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்ணியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவா போய் செக் பண்றாரு. கிரவுண்ட் ஃப்ளோர் கிளியரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு சோல்ஜர் இருக்கிறாரு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 4-5 பேரு இந்த வீட்டுக்கு பக்கத்துல வராங்க. யாரும் நிக்காதீங்க, போங்க போங்கன்னு சொன்னாலும் கேட்காம கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் கல்ல விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு சத்தம் போறாரு கீழே இருந்து அந்த வீரன். துப்பாக்கி சூடு நடத்த வேண்டாம்,
வேணும்னா புகை குண்டுகளை வீசு அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம ஹீரோ. நீ செகண்ட் ஃப்ளோருக்கு போ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நான் செக் பண்றேன்னு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை செக் பண்ணிட்டு இருக்காரு. பெட்ரூம் பாத்ரூம் வரைக்கும் பார்த்தாச்சு, யாரும் இல்ல. மேல போனவரு காசி பாபாவும் இல்ல, தீவிரவாதிகளும் இல்ல. மேல மாடியில ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அதுவும் எம்டியா தான் இருக்குது. வேற யாரும் இல்லையேன்னு சொல்லும்போது இல்ல வீடு ரொம்ப பெருசுப்பா, இதோட சைஸுக்கு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 3-4 ரூம் ஆவது மேல இருக்கணும், ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்ற, அப்ப ரகசியமா ஏதாவது ரூம் இருக்குங்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த அடுத்த ஃப்ளோருக்கு போறாங்க. பெரிய கண்ணாடி ஒண்ணு இருக்குது. அந்த கண்ணாடியவே சந்தேகமா பாக்குறாரு. அதே சமயம் கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல 2 பேர் கையில துப்பாக்கியோட ரெடியா இருக்காங்க. தலையில முடியே இல்லாம ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் தான் காசி பாபா. சொல்லுங்க பாபா சுற்றவா அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்பான். வேணா வெயிட் பண்ணுங்கிறாரு காசி பாபா. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணும் பண்ணாம அங்க இருந்து 4 ஸ்டெப் நகண்டு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து கண்ணா அப்படின்னான்னு சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க அந்த கண்ணாடியை. அதுல ஒரு வீரனுக்கு, நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த வீரருக்கு கால் அடிபட்டுரும். நகண்டு போய் கண்ணா அப்படின்னான்னு அவர் சொல்றாரு சிங்கு. அவங்க பதிலுக்கு கண்ணா அப்படின்னான்னு சொல்றானுங்க. அந்த இடத்துல காலை மடக்கி கூட உட்கார வைக்க முடியாது. சோ குண்டடிப்பட்ட கால்ல திரும்ப திரும்ப குண்டடிப்படுது. நம்ம ஹீரோ ரொம்ப சிம்பிளா டம்மி சவர் தான் நடுவில் வச்சிருக்காங்க. அங்க ஒரு பாம்பை வச்சுற ஒரு பெரிய ஓட்டை. பாம்பு அடிக்கும் போதே ஒருத்தன் செத்துட்டான். மீதி ஆட்களை சுட்டுக் கொள்றாரு. அடுத்து ஒரு தாடிக்காரனுக்கு ஷோல்டர்ல குண்டடிபட்டுறது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சோல்ஜர் மேல வந்துட்டாரு, இன்னொரு சோல்ஜர் அங்க இருக்கிற ஒரு ட்ரம்மையே அப்படியே புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த ட்ரம் தான் இப்போ ஷீல்டு. இன்னொரு சோல்ஜர் அப்படியே ஊந்து உருந்து அந்த பக்கம் போறார். அந்நேரமா பார்த்து பாம்பை தூக்கி போடுங்கடான்னு காசி பாபா சத்தம் போட ஒருத்தன் பாம்பை தூக்கி போடுறான். பாம்பு வெடிச்சதுல கூரை அப்படியே பொளந்து அந்த இன்னொரு சோல்ஜர் அப்படியே கீழே ஃப்ளோர்ல போய் விழுகிறார். பெரிய ஓட்டையா விழுந்துருச்சு. கீழே விழுந்த சோல்ஜருக்கு நல்ல அடிபட்டு இருக்குது. ஆனா இன்னும் உசுர் இருக்குது. நம்ம சிங்கு அந்த நிலைமையில எட்டி பாப்பாப்ல. வேணா உட்காரு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. காசி பாபா சிரிக்கிறான் இந்த சூழலை பார்த்து. அந்த நிலைமையிலையும் நம்ம சிங்கி எந்திரிச்சு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவர் ஆட்டுக்கு உள்ள நேருக்கு நேரா போறார். ஒரு தீவிரவாதியை சுட்டு கொண்டுட்டார். நம்ம ஹீரோவுக்கு கையில அடிபட்டுரும். அந்த சிங்க கண்ணாபின்னான்னு சுட்டு கொண்டுறாங்க. அதுக்குள்ள இங்க பேக்கப்க்கு ராடுவம் வந்துருச்சு. ஹீரோ சின்ன துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போய் தாடிக்காரன சொல்றாரு. காசி பாபாவை கல்லால் அடிக்கிறார். எகிரி எஸ்கேப் ஆகி குதிக்க போற சமயம் காசி பாபாவை பிடிச்சி கீழே இழுத்து போட்டாச்சு. குத்துன்னு குத்துறான் காசி பாபாவை. உப்பு மூட்டை மாதிரி தூக்கி வீசுறான். மூக்குலயே கண்ணா பின்னான்னு குத்துறாப்ல. இன்னொரு தாடிக்காரன் பின்னாடி வந்து பிடிப்பான். அவன் கால்ல ஒரு இடி. தப்பிச்சு ஓட பார்த்த காசி பாபாவோட காலை இழுத்து விட்டு அவங்க 2 பேருக்கூடையும் ஒரு ஆளா நம்ம பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல தாடிக்கார மேல ஏறி உட்காந்து நம்ம ஹீரோவை குத்துன்னு குத்தும் போது இன்னொரு வீரர் வந்து தலையிலேயே சுட்டு கொண்டுட்டார். அதுக்கு காசி பாபா பதிலுக்கு சுட்டதுல அந்த வீரனோட கால் அடிபட்டுரும். இதுக்கு பிறகு அவனை சுட விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை பிடிச்சி ஒரே தள்ளு. 2 பேரும் சேர்ந்து பொத்துன்னு கீழே வந்து விழுவாங்க. ஆனா காசி பாபா நம்ம பையில தள்ளி விட்டுட்டு எந்திரிக்க முயற்சி பண்றார். நம்ம பையன் செத்துட்டானு பார்த்தா சாகல, உயிரோட தான் இருக்கிறாப்ல. காசி பாபாவோட கழுத்தை போட்டு ஒரு இருக்கு. வழியில காசி பாபா துடிப்பாப்ல. விடலையே. ஹீரோ போட்டு நெறி நெரிக்கிறார். அவ்வளவுதான், கழுத்து நம்ம நொறுக்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். காசி பாபா வாய புழக்க அப்புறம் தான் நம்ம ஹீரோ அடங்குறார். அவருக்கும் ஏகப்பட்ட இடத்துல குண்டடி. கடைசியா அந்த சுவரை இடிச்சுக்கிட்டு அவரோட கீழே விழும்போது துப்பாக்கியில சுட்டதுல நிறைய அடிபட்டு இருக்கும். இவ்வளவு நேரம் நாம பாத்துக்கிட்டு இருந்தது கதையல்ல நிஜம்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குது. உண்மையான அந்த ஹீரோட பேரு நரேந்திரநாத் தார்தோபி. அந்த சண்டையில மட்டும் அவர் உடம்புல மொத்தம் 7 தோட்டா இறங்குச்சான். இப்பயும் அவர் உடம்புல ஒரு தோட்டா அவரோட முதுகெலும்புக்கும் வயிற்றோட கீழ்ப்பகுதிக்கு நடுவுல இன்னும் உடம்புல இருக்குதான். எடுத்த ஆபத்துன்னு அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அவரோட நெஞ்சு பக்கத்துல ஒரு தோட்டா இறங்கி இருக்குது. ஆனா அவர் வாங்கின ஒரு விருது, ஒரு மெடல், அந்த மெடல் மேல தோட்டா பட்டதுனால குண்டு நெஞ்சு பகுதியில உள்ள இறங்கல. 2005 வருஷம் கீர்த்தி சக்ராங்கிற ஒரு அவார்டை ராணுவத்துல கொடுக்கக்கூடிய உயரிய விருதுல 2வது விருது அது. அந்த விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க. எப்போ 2005. அடுத்து ஒரு 17 வருஷம் தொடர்ந்து சர்வீஸ்ல இருந்திருக்கிறார். 2022 தான் அவர் ரிட்டையர் ஆயிருக்கிறாராம். கூட ஒருத்தர் கடைசியில கால்ல அடிபட்டு கீழே விழுவார் பாருங்க, அவர் நண்பர். அவருக்கும் அந்த ஏகப்பட்ட காயம் ஏற்பட்ட நிலைமையில அதையும் தாண்டி அவரும் நல்லபடியா இருந்து இப்போ மிலிட்டரியில தொடர்ந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காரு. இப்போ வரைக்கும் 2 பேரும் நண்பர்களா இருக்காங்களா. அப்புறம் ஒரு சிங்கு அந்த சண்டையில இறந்து போனார்ல, அவருக்கு சௌரிய சக்கரா அப்படின்னு ராணுவத்துல கொடுக்கிற 3வது உயரிய விருது அது. 3வது தர உயரிய விருது. அந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்க இறந்து போன சாஹித் பல்பீர் சிங்குக்கு. இது போக அவரோட டீம்ல இருந்த ஒரு 10 சோல்ஜர்ஸ்களுக்கு அதற்கு அடுத்தடுத்த கட்ட விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோட பேரையும் நமக்கு போட்டு காட்டுறாங்க. கடந்த 50 வருஷத்துல மிலிட்டரியில நடத்தப்பட்ட ஆபரேஷன்ஸ்லயே ரொம்ப திறமையான ஒரு ஆபரேஷன் அதுதான் சொல்றாங்க. இப்ப வரைக்குமே நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இல்ல படம் முடியல, என்னடான்னு பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியா காட்டுறாங்க. தான் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருப்பார்ல, ஒரு நாள் மிலிட்டரி பாதுகாப்பு இல்லாம சாண்டா கிளாஸ் கூட பஸ்ல ஏறுவாங்கன்னு, அத இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். காசி பாபா செத்த பிறகு ஒரு சோல்ஜருக்கு இப்படி ஒரு வேஷம் போட்டு குழந்தைக்காக கூட அனுப்பிச்சு வைக்கிறார். சோ சொன்னதை நிறைவேற்றிட்டாருன்னு அர்த்தம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.